வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் காதம்பரி முருகன், பிஹெச்டி ஸ்காலர் அட் வேதாத்ரி மகரிஷி காலேஜ் ஆஃப் யோகா. இன்னைக்கு நம்ம உடல் நலம் அப்புறம் யோகா இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உடல் நலமும் நோய் தடுப்பு முறைகளும் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். உலக சுகாதார அமைப்பு அதாவது WHO என்ன சொல்றாங்க, அவங்களோட தர நிர்ணயமான மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுது, வேதாத்ரி மகரிஷியின் யோகா தத்துவம், அதெல்லாம் பத்தி தான் முழுமையான ஒரு பார்வை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ உடல் நலக்குறைவுக்கு உடல் நலக்குறைவு என்றால் அதாவது நம்மளுக்கு வந்து உடல் நலம் கெட்டு போறதுக்கான காரணம் என்ன, உடல் நலக்குறைவு என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி நபரோட இயல்பான உடல்நிலை, நார்மலா நம்ம இருக்கோம் போறோம் வரோம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயத்திலயோ இல்லாட்டி உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்ப நம்மளுக்கு உடல் நலம் குன்றும் இல்லையா, அதுதான் நம்ம உடல் நலக்குறைவு அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு செயல்திறன் குறைபாடு அதையும் நம்ம சொல்லலாம். இயற்கையில அதாவது வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரி விஷயங்கள்னாலயோ இல்ல நம்மளோட மனசுனாலயோ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாலும் நம்மளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படும். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உடல் நலக்குறைவுக்கான காரணங்கள். சோ என்ன உடல் நலம் எதனால குறைபாடு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு முதல்ல WHO சர்வதேச சுகாதார அமைப்புகள் மருத்துவ அறிவியல் மற்றும் யோக மரபுகள் வழங்கும் காரணங்கள். இதெல்லாம் என்ன, WHO என்ன சொல்லுது, மருத்துவம் என்ன சொல்லுது, அதே மாதிரி யோக மரபுகள் என்ன சொல்லுது, இதெல்லாமும் நம்ம பார்க்க போறோம். உலக சுகாதார அமைப்பு WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு உடல் நலம் அப்படின்றது என்னன்னா உடல் மனம் சமூக நல்வாழ்வு, அதாவது சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம். ஸோ எனவே இதெல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு உடல் நலம் அப்படின்னு சொல்றோம். ஊட்டச்சத்து, வாழ்க்கை முறை, மன அழுத்தம், சுற்றுச்சூழல், சமூக நிலைமைகள் இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் உடல் நல. ஏதாவது ஒண்ணு சரியா இல்லைன்னா கூட நம்மளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படும். ஸோ சுற்றுச்சூழல், உயிரியல் மற்றும் உளவியல் சமூக காரணிகள், அதாவது இதெல்லாம் வந்து சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள். இப்ப வந்து நம்மளுக்கு கோவிட் வந்தது, கோவிட் டைம்ல என்ன ஆச்சுன்னா சமூகமே வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆச்சு. அதெல்லாமும் அதே மாதிரி சுகாதார கல்வி மற்றும் வாழ்க்கை முறை, சுகாதாரமா எப்படி இருக்கணும், லைக் ஒரு சுத்தமா எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறதும் இதுல வந்துடும். மூலம் வருமுன் காப்பது, எப்படி வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்லுவோம்ல, வருமுன் எப்படி நம்ம இந்த உடல்நல குறைவு வராம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறாங்க. யாருன்னா சுகாதார மேம்பாட்டை வந்து WHO அப்படின்னு சொல்ற இந்த உலக சுகாதார அமைப்பு சொல்லுது. சோ தரநிலையான மருத்துவ பாட நூல்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து தடுப்பு சமூக மருத்துவம், பார்க் கேயோட தடுப்பு சமூக மருத்துவம். சோ இது வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள், நோய் தொற்றுகள், வாழ்க்கை முறை, சுற்றுச்சூழல், மன அழுத்தம், சமூக நிலைமைகளால் ஏற்படும் விலகல், இதெல்லாத்தையும் வந்து இந்த தடுப்பு சமூக மருத்துவம் சொல்லுது. இப்ப அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து ஆக்ஸ்போர்டோட பொது சுகாதாரம், ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஹெல்த்ன்னு சொல்லுவோம். சோ இந்த புக் என்ன சொல்லுது, இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, உயிரியல் உளவியல் ரொம்ப முக்கியம். உளவியல் ரீதியான பிரச்சனைகள்னால நம்மளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் தான் நிறைய வரும். அதுக்குதான் வந்து சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படும் செயல்பாடு பதிப்பு, இது வந்து அதை பத்தின புக். அப்புறம் இன்னொன்னு ஹாரிசன் இன்டர்னல் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஹாரிசன் உள் மருத்துவ கோட்பாடுகள். ஸோ மரபணு ஜெனட்டிக்கலா வர பிரச்சனைகள் முன்கணிப்பு, அதாவது இந்த டவுன் சிண்ட்ரோம் இல்லாட்டி வந்து சில சிண்ட்ரோம்ஸ் குழந்தை பிறக்கும் போதே வர சில விஷயங்களை அதுல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மரபணு ஜெனட்டிக்கலா என்னென்னலாம் வரும் அப்படின்னு.
அப்புறம் வாழ்க்கை முறை நடத்தைகள், மன அழுத்தம், உடலியல் ஏற்றத்தாழ்வு. ஸோ உடலியல்லே வர ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் வந்து இந்த புக்கு சொல்லும். இப்ப மனம் மற்றும் சமூக சுகாதார கட்டமைப்புகள் என்னென்ன இருக்குன்னா WHO, அது மனநல செயல் திட்டம். அதுல வந்து மென்டல் ஹெல்த் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது காம்ப்ரிஹென்சிவ் மென்டல் ஹெல்த் ஆக்ஷன் பிளான் சொல்லுவாங்க. இது வந்து 2013ல இருந்து 2030 வரைக்கும், அதாவது 2013ல இருந்து 2030 வரைக்கும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா மனநல செயல் திட்டங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து மன அழுத்தம், உணர்ச்சி பூர்வமான குழப்பங்கள், ஆரோக்கியமற்ற சமாளிப்பு முறைகள், அதாவது எப்படி ஒரு பிளான் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறதையும் இது சொல்லும். அப்புறம் வந்து சமூக அழுத்தங்கள், இந்த சமூகத்தினால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், அப்புறம் உடல் நலக்குறைவிற்கான முக்கிய பங்களிப்பாளர்கள், இதெல்லாம் தான் முக்கிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லுது. யூனிசெஃப் இவங்க என்ன சொல்றாங்க, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட ஒரு பங்கு. ஸோ யூனிசெஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து, சுகாதாரம், சுற்றுச்சூழல், குடும்ப பழக்க வழக்கங்கள் மற்றும் சமூக நிலைமைகளை உடல் நலம் மற்றும் உடல் நலக்குறைவை தீர்மானிக்கும் காரணிகளாக அடையாளப்படுத்துகிறது. சோ இங்க வந்து ஊட்டச்சத்து, சுகாதாரம், சுற்றுச்சூழல் குழப்பம், அதாவது ஊட்டச்சத்து நியூட்ரிஷன், சுகாதாரம்னா வந்து ஒரு ஹைஜீன், நம்மளோட ஹைஜீன், அப்புறம் சுற்றுச்சூழல், குடும்ப பழக்க வழக்கங்கள், சில குடும்பத்துல சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். இதெல்லாமும் என்னன்னா இதெல்லாம் தான் காரணிகள். நம்ம வந்து நம்மளோட மனமாற்றும் சமூகம், இதெல்லாம் தான் காரணிகள் சொல்றாங்க. எதுக்குன்னா நம்மளோட உடல் நல குறைவுக்கான காரணிகள். சோ யோக பாரம்பரிய சுகாதார நூல்கள் என்னென்ன இருக்குன்னா பதஞ்சலி யோக சூத்ரா இருக்கு. பதஞ்சலி யோக சூத்ரா ஃபுல்லாவே உங்களுக்கு மனசை பத்தின ஒரு புக்கு தான். மனம் ஏற்றத்தாழ்வினால் ஏற்படும் தொந்தரவாகவே நோயை குறிப்பிடுகிறது. ஸோ மைண்டு தான் உங்களோட உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதோட முழு காரணம் வந்து உங்க மைண்டு தான் அப்படின்ற மாதிரி பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்றாங்க. அப்புறம் ஹத யோக பிரதிபிகா, ஒழுக்கமற்ற பழக்க வழக்கங்கள், சுவாச கோளாறு, அப்புறம் ஒழுக்கமின்மை உடல் மன ஏற்றத்தாழ்வுக்கான காரணம். உடல் மன ஏற்றத்தாழ்வுக்கான காரணம் எல்லாமே வந்து ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள், நிறைய சாப்பிடுறது, இல்லாட்டி நல்லா தூங்குறது, ரொம்ப நேரம் தூங்குறது, எந்த அளவு சாப்பிடணுமோ அந்த அளவு தான் சாப்பிடணும். ஸோ அந்த கோட்பாடெல்லாம் வந்து அத்த யோக பிரதீபிகா சொல்றாங்க. இப்ப வேதாத்ரி மகர்ஷியோட நவீன காலத்திற்கான யோகா, உடல் மனம் உணர்ச்சிகள் மற்றும் வாழ்க்கை முறையை தவறாக பயன்படுத்துவதால் ஏற்படும் ஜீவகாந்தத்தின் தடை அல்லது கசிவே உடல் நலக்குறைவு அப்படின்னு நம்ம வேதாத்ரி மகர்ஷி சொல்றாரு. ஒருங்கிணைந்த வரையறை. ஸோ WHO தரநிலையான தடுப்பு மருத்துவ பாட நூல்கள் மற்றும் பாரம்பரிய யோக இலக்கியங்கள் இவை அனைத்தும் உடல் மனம் உணர்ச்சி சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளில் விளைவே உடல் நலக்குறைவு என்பதை ஒருங்கிணைந்து அங்கீகரிக்கின்றன. இப்போ யோக தத்துவத்தின்படி உடல் மனம் மற்றும் உணர்வு நிலையின் நல்லிணக்கத்தில் ஏற்படும் பாதிப்பு. சோ உடல் மனம் மற்றும் உணர்வு நிலையில் நல்லிணக்கம் இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கணும். உடல் மனம் உணர்வு இதெல்லாம் வந்து சமமான நிலையில இருந்தா நம்மளுக்கு நோய் ஏற்படாது. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் நோய் வருது. சோ உள் அமைப்புல ஏற்றத்தாழ்வு ஏற்படும் போது உடல் நலக்குறைவு வருது அப்படின்னு சொல்றாங்க. நோய் வந்து உடல்ல மட்டும் தோணல, மெயினா வந்து மனசுல இருந்து தோன்றதுதான் நோய். சோ மனம் மற்றும் ஆற்றல் நிலையில் தொடங்குகிறது, மனசுல இருந்துதான் வந்து நோயே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது யோக தத்துவங்கள் சொல்ற விஷயம். யோக வசிஷ்டத்துல உடல்நிலை குறைவுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதிற்கு புலன்களுக்கும் இடையிலான தவறான தொடர்பு, அதுவும்
அகங்காரம், அதாவது ஈகோ ஸ்டேட்டோட நடத்தை, அகங்காரமான நடத்தை. இன்னொன்னு வெளிப்புற காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். தட்பவெப்ப நிலை ஒண்ணு மற்றும் விபத்து. ஸோ இதுதான் நம்மளுக்கு நோயோட யோக வசிஷ்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ யோக வசிஷ்டால என்ன சொல்றாங்கன்னா ஆதி, அதாவது மென்டல் அஃபிலியேஷன்ஸ், அதனாலதான் பிராணா டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்றோம். பிராணாங்கிறது என்னன்னா உள்ள இருக்கிற எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகும்போது வியாதி வரும். அதனால வியாதி வருது அப்படின்னு சொல்லுவோம். அந்த வியாதியை நம்ம 3 வகையா பிரிப்போம். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ என்னென்ன காஸ்? அதீஜ வியாதி, அனாதீஜ வியாதி அப்படின்னு சொல்லுவோம். அதீஜ வியாதி தான் மென்டல் ஸ்ட்ரெஸ்னால, அதாவது இந்த மனதிற்கும் புலன்களுக்கும் இடையிலான தவறான தொடர்பு, இதுதான் அது. அப்புறம் அனாதீஜ வியாதி அப்படின்னா இன்ஜுரிஸ், அப்புறம் அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, இல்ல விபத்து வர்றது, அதெல்லாம் இந்த அனாதீஜ வியாதியில வந்துடும். ஸோ இதுக்கு மெயினா என்ன காசுன்னு பார்த்தோம்னா இந்த இந்த ஈகோ ஸ்டேட் தான் இதோட மெயினான காசு, அகங்காரமான நடத்தை அப்படின்னு சொல்லலாம். உடல்நல குறைவிற்கான காரணங்கள் யோக அறிவியல் பார்வை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த யோக வசிஷ்டால சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ் பிராணா, அதாவது நம்மளோட எனர்ஜியை மாற்றும். எனர்ஜியில வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள்னால நம்மளுக்கு உள் அமைப்பு அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிமானமே தப்பா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த செரிமானம் அஜீரணத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அஜீரணத்துவம், அதிஜீரணத்துவம், குஜீரணத்துவம், இந்த 3 விதமான டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பாடு செரிமானம் சரியா நடக்க போறது இல்லை. ஸோ இப்ப இதனால என்ன ஆகும்னா நாடிகள்ல நிறைய சேஞ்சஸ் வரலாம். அப்புறம் 3 குணங்களான வேறுபாடுகள் வரும். ரஜோ குணம், தமோ குணம். இப்ப சரியா செரிமானம் நடக்கலன்னா நம்மளுக்கு குணங்களே மாறும். தமோ குணமா இருப்போம், இல்ல ரஜோ குணமா இருப்போம், சாத்வ குணம் இருக்காது. எப்ப சாத்வ குணம் வரும்னா நம்மளுக்கு பிராணன் கரெக்டா இருந்தாதான் நம்மளுக்கு சாத்வ குணம் இருக்கும். இதனால உடம்புல நச்சுக்கள் நிறைய குவிப்பு ஜாஸ்தியாகும். ஸோ நரம்பு, நாணமில்லா சுரப்பிகளும் சரியா வேலை செய்யாது. மூளையும் சரியா வேலை செய்யாது. மூளையில ஆக்சுவலா இந்த பிரெயின்ல இருக்கிற பிரெயின் வேவ்ஸ், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் பயோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கரெக்டா இருக்க போறது இல்லை. இதனால மரபணுக்கள்லயும் முறையற்ற தூண்டுதல் ஏற்படும். இதனால ஆக்சிஜனேஷன் சரியா இருக்காது. ஆக்சிஜனேட்டிவ் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது செல்களுக்கு நடுவுல ஒரு நிமிஷத்துல, அதாவது ஒரு செகண்ட்ல 100 ட்ரில்லியன் சொல்லுவோம், 100 குவாட்ரில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புல நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப இந்த 100 குவாட்ரில்லியனை தமிழ்ல என்னன்னா அற்புதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போய் தேடி பாருங்க. ஸோ இந்த அற்புதம், அதாவது 100 குவாட்ரில்லியன், இந்த அளவுக்கான ஒரு செகண்ட்ல இத்தனை வேதியியல் மாற்றங்கள் நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு செகண்ட்ல நான் பேசும்போது நடக்கிற இந்த சின்ன அந்த குவாட்ரில்லியன் சொல்லக்கூடிய இந்த அளவுக்கான எக்ஸ்சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிற இந்த உடல்ல பிராணன் ரொம்ப முக்கியமானது. எனர்ஜியே தப்பா இருந்ததுன்னா அப்ப நம்மளுக்கு உடல் நலக்கூறு கண்டிப்பா நடக்கும். சோ வேதாத்ரி மகரிஷியோட பார்வையில என்ன சொல்றாங்கன்னா, முறையற்ற உணவு, உடல் உழைப்பின்மை, உணர்ச்சி பூர்வமான குழப்பங்கள், தார்மீகம் மற்றும் ஆன்மீக அறியாமை மற்றும் இயற்கை விதிகள் பற்றிய அறியாமை ஆகியவற்றால் ஏற்படும் உடல், மனம் மற்றும் உயிர் சக்தியின் ஏற்றத்தாழ்வே உடல் நலக்குறைவு ஆகும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க. சோ உடல் நலக்குறைவிற்கான பிற காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவகாந்தம் ஆற்றல், அதாவது இது ஜீவகாந்தம் ஆற்றலை தான் நம்ம பிராணன்னு இப்ப பார்த்தோம் இல்லையா, யோக வசிஷ்டால சொல்ற பிராணன், அதாவது உடம்புல இருக்கிற இயக்கம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஜீவகாந்தத்தை நம்ம இங்கிலீஷ்ல பயோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜீவகாந்த
இந்த ஜீவகாந்தம் அதிகமாகும் போதோ குறையும் போதோ இல்லைன்னா தடைப்படும் போதோ உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. ஸோ தவறான உணவு பழக்கங்கள். ஸோ இப்ப நம்ம ஜாஸ்தியா சாப்பிட்டோம்னா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கே நம்மளுக்கு ஜீவகாந்தம் ஜாஸ்தியா தேவைப்படும். உடல் உழைப்பின்மை, எதுவுமே வேலையே செய்யாம அமைதியா உட்கார்ந்துருந்தோம்னா அங்க வந்து நம்ம ஜீவகாந்த பெருக்கம் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா நம்ம வேலையே செய்யாம அமைதியா இருக்கும், அங்கேயும் நம்மளுக்கு பிரச்சனை வரும். அடுத்தது முறையற்ற உறக்கம். நல்லா தூங்குறோம் இல்ல தூங்கவே இல்லை அப்படின்னாலும் நம்மளோட ஜீவகாந்தத்துல சேஞ்சஸ் வரும், அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை. இதெல்லாமே வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பிராணாவோட சேஞ்சஸ் தான் நம்ம வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு. அளவுக்கு அதிகமான பாலியல் ஈடுபாடு அல்லது உயிர் சக்தியை தவறாக பயன்படுத்துவது, உயர் உணர்வு நிலையிலிருந்து துண்டிக்கப்படுதல். ஸோ ஒரு மென்டல் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கான்சியஸ்னஸோட மென்டல் ஸ்டேட். நம்ம ஒரு உயர் நிலையில இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆனா அங்கிருந்து துண்டிச்சு கீழே வரும்போது தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். முக்கிய குறிப்புகள், வரையறை மற்றும் காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். வரையறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல், மனம், உணர்ச்சி அல்லது சமூக செயல்பாடுகளின் பாதிப்பு. இப்ப உடல், மனம், உணர்ச்சி அல்லது அதாவது இது மூணுமே நம்ம கையில இருக்கு, உடல், மனம், உணர்ச்சி. இப்ப இந்த சமூக செயல்பாடுகளினால வர பாதிப்புனா சோசியல், அதாவது நம்ம எல்லாமே ஒரு சமூக கட்டமைப்புல இருக்கோம், அதுல இருந்து வர பாதிப்பும் இதுல இருக்கும். அதே மாதிரி உகந்த நல்வாழ்விலிருந்து விலகிறது. மருத்துவம் அண்ட் WHO பார்வை, அதாவது மருத்துவம் மற்றும் உலக அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசமான ஊட்டச்சத்து, அதாவது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மோசமான ஊட்டச்சத்து, ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை, மன அழுத்தம், சுற்றுச்சூழல் ஆபத்துகள். சுற்றுச்சூழல் ஆபத்துகள்னா இப்ப நம்ம நிறைய வந்து ரிவர்ஸ், அதாவது ஆறுகள், நீர்நிலைகள் எல்லாம் நம்ம மாசு பண்ணிட்டே வரோம். ஸோ அதனால நம்மளுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் வரும். இப்ப நம்ம வந்து சூப்பர் எல்மோ அதை பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் எல்மோ வந்து நம்மளோட வந்து எர்த்தோட டெம்பரேச்சர், அதாவது உலகத்தோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாமே நம்மளுக்கு சுற்றுச்சூழல் ஆபத்து தான். இதனால நம்மளுக்கு நிறைய வைரஸ், பாக்டீரியா அதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ யோக பார்வை, பிராணனின் இடையூறு. சோ பிராணன் இடையூறு, நாடி தடைகள், முறையற்ற வாழ்க்கை முறை, மனம், உணர்வு ஏற்ற தாழ்வு, இது எல்லாமே வந்து யோக பார்வையில மெயினா. யோகா பார்வைன்னு பார்த்தோம்னா இந்த பிராணனோட இடையூறு தான் மெயின். ஸோ இந்த பிராணனோட இடையூறுக்கு காரணமே மைண்டு தான், அதுவும் வந்து அதாவது மனம் தான். வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உணர்ச்சி குழப்பங்கள், இயற்கை விதிகள் பற்றிய அறியாமையில் வேரூன்றி இருத்தல். சோ இதெல்லாம் வந்து காரணம், முக்கிய காரணம். சோ உடல் நலக்குறைவில் மனிதர்களின் தாக்கம் ஒரு நபரின் உடல், மனம் மற்றும் சமூக நல்வாழ்வை சீர்குலைக்கும் ஆரோக்கியமற்ற நடத்தைகள் மற்றும் தேர்வுகள். சோ ஒழுங்கான கரெக்டான நம்ம எதையும் கரெக்டா தேர்ந்தெடுக்காம இருக்கிறதுமே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள், நடத்தைகள் என்னென்னலாம் ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை முறை நோய்கள் என்னென்ன இருக்கு. வாழ்க்கை முறை, உணவு முறையில வர நோய்கள், டயபெட்டிஸ் சொல்லலாம், பிளட் பிரஷர் சொல்லலாம். இதெல்லாம் வந்து அதே மாதிரி இப்ப வந்து PCODயும் இந்த வாழ்க்கை முறை நோய்கள்ல உள்ள வந்துருச்சு. சோ இதய நோய்கள், நீரழிவு நோய் சொல்ற, அப்புறம் ஒபிசிட்டி, உடல் பருமன், இது எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்துடும். இப்ப போதை பழக்கங்கள், புகைப்பிடித்தல், மதுபானம், இதெல்லாம் வந்து போதை பொருட்களை உட்கொள்ளுதலும் இதுல வரும். அப்புறம் தனிப்பட்ட சுகாதாரமின்மை, நோய் தொற்றுக்கள் இருக்கும்போது நோய் பரவும் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து நம்மள சுகாதாரமா வச்சுக்காம. இப்ப இந்த கோவிட் டைம்ல நான் நிறைய பேரை பார்த்தோம். சோ ஒருத்தர் வந்து அப்படியே அந்த நம்ம வந்து இந்த குவாரண்டைன் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை நம்ம பார்த்தோம். அது மாதிரி தனிமைப்படுத்தி நம்ம சுகாதாரமா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நோய் வரும்போது நம்ம அதை வந்து பாதுகாக்கணும். ஸோ மனம் மற்றும் உணர்ச்சிகளின் காரணம் கவலையா இருக்கிறது, அதாவது ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சொல்லுவோம். அவ வந்து
ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது மூணுத்தையும் வந்து நம்ம இப்ப தமிழ்ல பார்த்தோம்னா கவலையா இருக்கிறது, மன அழுத்தம், குழப்பம், மனச்சோர்வு, அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள். சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் பராமரிப்பு காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முறையற்ற உறக்க பழக்கம், தூங்குறது தூக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு 8 மணி நேரம் தூக்கம் இல்லைனாலும் 6 மணி நேரம் தூக்கமா இருந்தாலும் நீங்க வந்து கரெக்டான டைம், ஒரு 11 மணிக்கு படுத்தோம்னா காலையில ஒரு 6 மணி 7 மணிக்கு கரெக்டா அந்த டைம்ல எழுந்துக்கணும் அப்படிங்கறத ஒரு பழக்க வழக்கம். ரொம்ப லேட்டா தூங்க போக கூடாது, ரொம்ப சீக்கிரமாவும் தூங்க போக கூடாது. அது கரெக்டான டைம்ல தூங்கி கரெக்டான டைம்ல எழுந்தோம்னா இந்த பலவீனம் இல்லாம, வீக்னஸ்னு சொல்லுவோம்ல, பலவீனம் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியோட, சோர்வு, ஹார்மோன்கள் இம்பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம். இது ஒரு காரணி. அதாவது ஒழுங்கா தூங்காம இருக்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு பார்த்தோம்னா பாதுகாப்பற்ற பாலியல் பழக்க வழக்கங்கள். இன்னொன்னு சுற்றுச்சூழல்ல வந்து தெரிஞ்சுக்காம, அதாவது ஒரு சமூக நல்வாழ்வுல இருக்கும்போது, இப்ப நம்ம கோவிட் டைம்ல நம்ம குவாரண்டைன்ல இருக்கணும்னா குவாரண்டைன்ல இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கோவிட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான காரணிகள். அப்புறம் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த வேக்சினேஷன்லாம் இருக்கு. ஸோ வேக்சினேஷனை போடாம இருக்கிறதும் ஒரு காரணம். அப்புறம் வந்து வறுமை மற்றும் நாள்பட்ட மன அழுத்தம். ஸோ ரொம்ப நாளா நம்மளுக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம போய் என்னன்னு பார்க்கணும். அது வந்து வறுமையினால கூட இருக்கலாம். அதாவது வெல்த் இஸ் ஹெல்த்ன்னு சொல்லுவோம்ல, நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவோம். ஸோ வெல்த்னா நம்ம வந்து காசுக்காக நம்ம யோசிக்கிறது, அதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காற்று மற்றும் நீர் மாசுபாடு, இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா சுவாச கோளாறுகள் வரும், தோல் நோய்கள் வரும், அப்புறம் நீர் மூலமா பரவுற இந்த தொற்றுக்கள், நோய்கள் வரதுக்கு காரணம். காலநிலை நெருக்கடிகள், உணவு பாதுகாப்பின்மை, வெப்பம் தொடர்பான இறப்புகள். இது வந்து இப்ப இந்த சூப்பர் எல்மோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூப்பர் எல்மோ வருது இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஹீட் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணுது. ஸோ நிறைய பேர் வந்து சோர்வாவே இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த காலநிலை, சுற்றுச்சூழல் மாசு, இது எல்லாத்துக்கும் காரணம் இப்படின்னு வச்சுக்கோ. முக்கிய குறிப்பு, மனிதர்களின் தாக்கம். பெரும்பாலான நோய்கள் தவறான வாழ்க்கை முறை, தவறான எண்ணங்கள் மற்றும் உயிர் சக்தியை தவறாக பயன்படுத்துதல் ஆகியவற்றால் சுயமாக உருவாக்கப்பட்டவை ஆகும். இவையே இயற்கையின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்றன அப்படின்னு வேதாந்தி மகரிஷி சொல்றார். சரி, தடுப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன, சரியான உணவு முறை என்னன்னா பழங்கள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்படின்னா நட்ஸ், இதெல்லாம் சாப்பிடுறது. சிவப்பு இறைச்சி சொல்லக்கூடிய பீஃபை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பழக்கமான எப்பவுமே வந்து உடற்பயிற்சி இஸ் அ மஸ்ட். 1 hour வந்து நீங்க உங்களோட உடம்புக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா 23 hours உங்க உடம்பு உங்களை பார்த்துக்கும். அதை வந்து நம்ம டெய்லியே கடைபிடிக்கணும். அப்புறம் போதுமான உறக்கம், கரெக்டான டைம்ல தூங்கி எழுந்துக்கணும். இப்ப இந்த 23 மணி நேரம் நம்மள பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றோம், அப்புறம் மீதி இருக்கிற 23 மணி நேரமும் நம்ம முழிச்சிட்டு இருக்க கூடாது. தூங்க வேண்டிய நேரத்துல கரெக்டா தூங்கணும். அதாவது கரெக்டா வந்து நைட்டு வந்து 10 மணிக்கு நம்மளோட போனோ இல்ல எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு நம்ம கரெக்டா வந்து காலையில ஒரு 4 மணி வரைக்கும் தூங்குறது. அப்புறம் மன அழுத்தம் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் தான் மிக முக்கியமான தடுப்பு முறைகள். இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா இந்த புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இதெல்லாம் தவிர்க்கணும். வேலையை கரெக்டா முறைப்படி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்கி வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாம, அதாவது மன அழுத்தம் இல்லாத வேலையை செய்யணும். அப்புறம் நம்ம சமையலை நம்மளே சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இதெல்லாம் தான், அதாவது எண்ணங்கள் வந்து கரெக்டா, அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறையான எண்ணங்களை நம்ம வச்சுக்கணும். நோய் வருது, இப்போ வந்து கோவிட் வருது, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஃப்ளூன்னு சொல்லுவோம்ல, சீசனல் ஃப்ளூ, சீசனலாவே நம்மளுக்கு வந்து வைரஸ் அட்டாக்ஸ் எல்லாம் வரும். அந்த டைம்ல நம்ம எப்படி அதுல இருந்து பாதுகாப்பா இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து சுற்றுச்சூழல் நடவடிக்கையை கரெக்டா கடைபிடிக்கிறது. அதாவது ஹேண்ட் வாஷிங், கை கழுவுறது, முகத்தை வெளியில போயிட்டு வந்தா கால் கழுவுறது, கை கழுவுறது, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் தடுப்பு முறைகள்.
வேதாத்ரி மகரிஷியோட இயற்கை விதிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். செயல் விளைவு விதி, முதல்ல கர்மா தியரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து என்னன்னா சரியான வாழ்க்கை முறையை கடைபிடிச்சு நோய் தடுப்புக்கும் அதுவே அந்த குணம் அடைவதற்கும் அதுவே வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இயற்கையோடு இணைந்து வாழும் விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையாக உண்பதையும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதையும் அதெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்தா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறது தான் இயற்கை விதி. இப்ப அளவு முறை விதி, உணவு, வேலை, உணர்ச்சிகள், புலன் இன்பங்கள் அது ஏற்படும் அதிகப்படி அல்லது குறையும் போது, அதாவது அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்காது, ஏற்றத்தாழ்வு இல்லாம கரெக்டா இருந்ததுன்னா அதுதான் வந்து அளவு முறை. சோ என்ன விதி? நேர்மறை எண்ணங்கள் நல்வாழ்வை மேம்படுத்தும், எதிர்மறை எண்ணங்கள் மன அழுத்தம் நோய்க்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இயற்கை விதிகள் அகத்தாய்வு. இப்ப இயற்கை விதிகளோட அகத்தாய்வு எப்படி பண்ண போறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஈடு செய்யும் விதி, இயற்கை ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வையும் ஈடு செய்து சமநிலையில மீட்டெடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நோய் வந்து ஒரு சிக்னல், அதாவது சமிக்ஷையே அப்படின்னு சொல்றாரு. நோய் ஒரு திருந்தும் சமிக்ஷை, அதாவது ஒரு சிக்னல் தான், அது திருத்தத்திற்கான சிக்னல். அது வந்து பிரச்சனை இல்லை, பிரச்சனையில இருந்து அது மட்டும் பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு சிக்னல் தான். சோ பரிணாம விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலங்கு தன்மைகளிலிருந்து இயற்கை தன்மைகளை நோக்கிய முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறது தான் பரிணாம விதி. சுய ஒழுங்கு முறை விதி, உடல் மனம் இயற்கையான சுய குணப்படுத்தும் வழிமுறைகளை கொண்டுள்ளது. யோகா இதனை மேம்படுத்துகிறது. அகத்தாய்வு. ஈடு செய்யும் விதி, இயற்கை ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வையும் ஈடு செய்து சமநிலையில் மீட்டெடுக்கிறது. நோய் ஒரு சிக்னல்னு சொல்லுவோம்ல, அந்த சிக்னல் தரக்கூடிய விஷயம் தான் நோய், அது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை. பரிணாம விதி என்ன அப்படின்னா, நம்ம விலங்குல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் அடைஞ்சு இறைத்தன்மையை அடையணும். அதை வந்து நோக்கிய முன்னேற்றம் தான் வந்து நம்மளுக்கு பரிணாம விதி அப்படின்னு சொல்லுவோம். சுய ஒழுங்கு முறை விதி அப்படின்னா என்னன்னா, உடல் மனம் இயற்கையான சுய குணப்படுத்தும் வழிமுறைகளை கொண்டுள்ளது. யோகா இதனை மேம்படுத்துகிறது. அகத்தாய்வு. சுய தூய்மை மற்றும் விழிப்புணர்வுக்காக ஒருவரின் எண்ணங்கள், உணர்ச்சிகள், பழக்க வழக்கங்கள், செயல்களை முறையாக உள்நோக்கி பகுத்தாய்வு செய்தல் தான் இந்த அகத்தாய்வு அப்படின்னு சொல்லுவோம். அகத்தாய்வு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுய தூய்மை மற்றும் விழிப்புணர்வுக்கான, அதாவது நம்மளோட தாட் அனாலிசிஸ் இருக்கு, அப்புறம் வந்து எண்ணம் ஆராய்தல், அதெல்லாம் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சுய தூய்மை, சௌச்ச அப்படின்னு வந்து பதஞ்சலி முனிவர் சொல்வாரு, சௌச்ச சந்தோஷ, அதாவது ஒரு சாட்டிஸ்பாக்சன், நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபை மோட்ல நம்ம இருக்கிறதுக்காக சுய தூய்மை மற்றும் விழிப்புணர்வுக்காக ஒருவரின் எண்ணங்கள், உணர்ச்சிகள், பழக்க வழக்கங்கள், செயல்களை முறையாக உள்நோக்கி பகுத்தாய்வு செய்தல், இதுதான் வந்து இதோட முறை. நோய் மேலாண்மை. மருத்துவ சிகிச்சை, வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் சுய மேலாண்மை ஆகியவற்றின் மூலம் நோய்க்கு சிகிச்சை அளித்தல், கட்டுப்படுத்துதல் மற்றும் அதனுடன் வாழ்தல். நோயையும் அறிகுறிகளையும் கட்டுப்படுத்த மருத்துவ சிகிச்சை தரணும். நோய் அறிகுறி, அதோட அறிகுறிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம மருத்துவ சிகிச்சை தரோம். நீண்ட கால கட்டுப்பாட்டிற்கான வாழ்க்கை முறை மாற்றங்கள். இப்ப வந்து கிரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நீண்ட காலமான நோய் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து வாழ்க்கை முறையே மாற்றணும். அதுக்கான வழிமுறைகள், அப்புறம் சிக்கல்களை தடுத்து கண்காணிப்பு மற்றும் தொடர் கவனிப்பு தருவது, அப்புறம் சுய பராமரிப்பை மேம்படுத்த நோயாளிகளுக்கான கல்வி, எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கல்வி, அப்புறம் தகுந்த வழிமுறைகளுடன் கூடிய உளவியல் ஆதரவு, மறுவாழ்வு செயல்பாடு மற்றும்
தற்சார்பை மீட்டெடுத்தல், அதாவது மறுவாழ்வுங்கிறது வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு நோயாளிக்கு சொல்லி தரணும். இதெல்லாம் தான் வந்து நோய் மேலாண்மையில வரும். வேதாத்திரியத்தின் அடிப்படையிலான தீர்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மனவளக்கலை பயிற்சிகள் என்ன பண்ணும், அதாவது ஸ்கை எக்ஸசைஸ் பிராக்டிசஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தும், அதன் மூலம் குணமடையும். எதெல்லாம் குணமடையும், ஏதாவது பிரச்சனை இருந்தா அதெல்லாம் சீக்கிரமா குணமடையும். அப்புறம் வந்து காயகல்ப பயிற்சி பண்ணும்போது உயிர் சக்தி இன்க்ரீஸ் ஆகி உறுதி செய்யுது, அதை நல்ல உயிர் சக்தியை ஜாஸ்தி பண்ணி மேம்படுத்தும். அப்புறம் தியான முறைகள், தியானம் பண்ணும்போது மரபணு ஜெனட்டிக்கா இருக்கிற சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து முழுமையடைஞ்சு சரியாகும். அப்புறம் அகத்தாய்வு பண்றதுனால நம்மளுக்கு நோய் மீண்டும் வராம தடுத்து உறுதியா வச்சுக்கலாம். அப்புறம் உணர்ச்சிகள் மற்றும் மனதை கட்டுப்படுத்துதல் உடல் சார்ந்த நோய்களை குறைக்கிறது. இதெல்லாம் பண்ணணும்னா நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும். உணவை முறைப்படுத்துதல் உணவு பழக்கங்களை சீராக்குகிறது. மருத்துவ சிகிச்சையுடன் ஒருங்கிணைத்தல் விரிவான குணமடைதலை உறுதி செய்கிறது. ஸோ இப்போ இந்த ஸ்கை யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பயன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த உணர்ச்சி மற்றும் மனதை கட்டுப்படுத்துதல் இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த அகத்தாய்வு, தியானம், காயகல்ப பயிற்சி, அப்புறம் நம்மளோட இந்த ஸ்கை எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இதை எப்படி பண்ணணும்னா, நம்ம ஒரு எந்த விதமான மருத்துவ முறைகளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அதாவது நீங்க வந்து அலோபதி, ஹோமியோபதி, இல்லைன்னா நீங்க வந்து ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா கூடவே இந்த யோகா பயிற்சியும் சேர்ந்து செய்யும் போது சீக்கிரமா குணமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் யோகாவின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் சக்தி தனக்குள்ளேயே உள்ளது. யோக சிகிச்சையின் தத்துவம் அதுதான். அது மட்டும் இல்ல, நம்மளோட அலோபதியோட ஃபாதர் ஆஃப் அலோபதி என்ன சொல்றாருன்னா, பாடி கேன் ஹீல் பை இட் செல்ஃப், அதாவது உடம்பு தன்னைத்தானே வந்து சரி பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட நேச்சுரலாவே நம்மளுக்கு அந்த ஹீலிங் பவர் இருக்கு. நம்மள சரி பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம லேசா தூண்டுனா போதும் அப்படிங்கிறது தான் வந்து டாக்டர் ஆஃப் அலோபதி, த ஃபாதர் ஆஃப் அலோபதி சொல்ற விஷயம். ஸோ மூளையில நியூரோஜெனசிஸ், அதாவது புதுமையான நரம்புகள் உருவாக்கம் அது வந்து தானா நடக்கும். இன்னொன்னு ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து எப்பவுமே சமநிலையில இருக்கும். டோபமைன், செரட்டோனின் போன்ற மனநிலையை அதெல்லாமே வந்து என்னன்னா, டோபமைன், செரட்டோனின்லாம் வந்து ஹார்மோன்ஸ். இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களோட உடம்பு, உங்களோட மனசுக்கான ஹார்மோன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு சமநிலையில வச்சிருக்கோம். மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணங்களை வெள்ள மூளை பகுதிகளை தூய்மைப்படுத்துகிறது. இப்ப இதெல்லாம் வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டான நிலையில இருந்தா இந்த மாதிரி மன அழுத்தம் இல்லாம நம்ம வாழலாம். அப்புறம் டெலோமியரோட லென்த், அதாவது டெலோமியர்ங்கிறது என்னன்னு நம்ம முதல்ல அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட டிஎன்ஏல லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டிஎன்ஏல வந்து டெலோமியர் அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏவோட லாஸ்ட் பார்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. இந்த டெலோமியரோட லென்த்தை வச்சுதான் நம்மளோட வாழ்க்கை, நம்ம எத்தனை நாள் உயிரோட இருப்போம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த டெலோமியர் லென்த்தை வந்து நீளத்தை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். நோய் வகைகள் வாரியாக யோகாவின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சர்க்கரை நோய் இருக்கு, இல்ல உயர் ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் இருக்கு அப்படின்னா சிஸ்டாலிக் அழுத்தத்தை வந்து நம்மளுக்கு அதை வந்து கரெக்டா கம்மி பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ரத்த ஓட்டத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கும். சர்க்கரை உறிஞ்சும் தன்மையை செல்களுக்கு தேர்ந்தெடுத்து கரெக்டா நம்மளுக்கு அந்த இன்சுலின் லெவல்ல வந்து கரெக்டா வச்சுப்போம். குளுக்கோஸை வந்து கரெக்டா நம்மளுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இப்ப ரத்த ஓட்ட நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர், உப்பு அளவு கரெக்டா நம்மளோட உடம்புல இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரத்த ஓட்ட செயல்பாட்டை கரெக்டா வச்சுப்போம். இப்ப நுரையீரல் நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பிராணாயாமம் பண்ணும்போது இல்லாட்டி பிராணாயாமம் பண்ணோம்னா இந்த காற்று
காற்று பாதையை சரி பண்ணி நம்மளுக்கு இந்த ஆஸ்துமாங்கிற நோய் வராம நச்சுக்களை கரெக்டா வெளியேற்றத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து குடல் நோய்கள், இரைப்பை நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றுல நம்ம வந்து மற்ற அர்த்த பஞ்சேந்திரியாசனா இல்லாட்டி நம்ம பண்ற இந்த மகராசனம்லாம் பண்ணும்போது இரைப்பையில இருக்கிற நோய்கள் ஏதாவது இருந்தா, அல்சர், பெப்டிக் அல்சர்ன்னு சொல்லுவோம், இதெல்லாமும் இதனால சரியாகும். இப்ப நரம்புகள்னால வர நோய்கள் சிலெல்லாம் இருக்கு. மூளைக்குள்ள ரத்தம் போகாம இருக்கிறது, இல்ல மூளை ரத்த நாணங்கள் செய்யாம இருக்கிறது, இதெல்லாமும் நம்ம இந்த யோகா பண்ணும்போது சரியாகும். ஸோ மகளிருக்கான நோய்கள்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், அப்புறம் வந்து யூட்ரஸ் சம்பந்தமான நோய்கள், யூட்ரஸ் வந்து இறங்கிறது, இதெல்லாம் வந்து சமப்படுத்துறதுக்கு நம்மளோட இந்த அஸ்வினி முத்ரை, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த என்ன சொல்றது, நம்மளோட மகராசனம்லாம் வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமா வந்து நம்மளோட அக்குபஞ்சர், அந்த 14 பாயிண்ட் அக்குபஞ்சர் பண்றோம் இல்லையா, அது அப்புறம் வந்து மசாஜ், இது ரெண்டுமே மகளிருக்கு ரொம்ப முக்கியமான சரி பண்ற விஷயங்கள் யோகால. ஸோ இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு ஆதரவான பயன்பாடு, இந்த ஆசனாஸ்லாம் என்னென்னலாம் பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு பார்ப்போம். குணமடையும் பகுதி என்ன, பொருத்தமான ஆசனங்கள் என்ன, ஆதரவான பங்கு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவான பலவீனம் இருக்கு அப்படின்னா அப்ப தாடாசனம், அதாவது காலையில எழுந்தவுடனே நம்ம தாடாசனம் பண்ணலாம். சவாசனம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நிலைப்பாடு, விழிப்புணர்வு, தளர்வு, ஆற்றல், சேமிப்பு இதெல்லாம் நடக்கும். இப்ப தசை எலும்பு மண்டலத்துக்கான என்னென்ன பயிற்சின்னு பார்த்தோம்னா வஜ்ராசனம், புஜங்காசனம் இதெல்லாம் பண்ணணும். இப்ப மூட்டு இயக்கம், முதுகு தண்டு அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு இந்த ஆசனங்கள் யூஸ் ஆகும். சுவாச மண்டலம், சுவாச மண்டலத்துக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்த புஜங்காசனம், புஜங்காசனமே பண்ணலாம். சுகாசனத்துல உட்கார்ந்து ஆக்சுவலா சுவாச மண்டலத்துக்கு நம்ம பிராணாயாம பிராக்டிஸ் தான் மெயினு. ஸோ இதெல்லாமும் பண்ணலாம். மார்பு விரிவடைதல், அப்புறம் தளர்வான சுவாசம் இருக்கிறதுனால இந்த இடங்கள்ல இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. செரிமான மண்டலத்துக்கு வஜ்ராசனம், பவன முக்தாசனம், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பண்ணலாம். எதுக்கு? செரிமான மண்டலத்துக்கு, வயிற்று பகுதி அதுக்கெல்லாம். மன அழுத்த நிலைகள்ல வந்து சவாசனம், சுகாசனம் இது ரெண்டும் பண்ணுவாங்க. தூக்க கோளாறுக்கு சவாசனம் பண்ணிட்டே என்ன பண்ண போறோம், நம்ம ரிலாக்ஸேஷன் டெக்னிக், அதாவது ஓய்வு, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் பண்றோம். பிராணாயாமத்தினால நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அனுலோமா விலோமா பண்ணலாம். அப்புறம் வந்து சாதாரணமான சுவாசம், அதாவது மூச்சை இழுக்கிறோம், மூச்சை விடுறோம். அப்ப வந்து மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும், மூச்சு உள்ள விடும்போது வயிறு உள்ள போகணும். அந்த வந்து அத ஒரு சாதாரண பிராணாயாமம் அது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு அனுலோமா விலோமா பண்ணலாம். அது வந்து மன அழுத்தம், உயிர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். உதரவிதான சுவாசம் பொதுவான பலவீனம், சோர்வை சரி பண்ணும். அப்புறம் நாடி சுத்தி, நரம்பு மண்டலத்தை ஏற்றத்தாழ்வு, தூக்கமின்மையை சரிப்படுத்தும். பிராமரி, பதற்றம், மன இருக்க, தலைவலி இதெல்லாம் வந்து சரி பண்ணும். சீதளி, சீத்காரி, வெப்பம் தொடர்பான அசௌகரியத்தை சரி பண்ணும். ஸோ தளர்வு நுட்பங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்போக்கான தசை தளர்வு, பதற்றம், நாள்பட்ட வலியை சரி பண்ணும். யோக நித்திரை, தூக்கமின்மையை சரி பண்ணும். நோய்க்கு பிந்தைய சோர்வை சரி பண்ணும். அப்புறம் சவாசனம், பொதுவான நோயிலிருந்து குணமடைதல். அப்புறம் வந்து வழிகாட்டப்பட்ட கற்பனை, நாள்பட்ட வலி, புற்றுநோய் ஆதரவு இதெல்லாம் வந்து பண்ணும். அப்புறம் தியான தளர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உயிர் ரத்த அழுத்தத்தை இது சரி பண்ணி தரும். வாழ்க்கை முறை நோய்களையும் இது சரி பண்ணி தரும். உடல் நலக்குறைவு என்பது உடல், மனம், உணர்ச்சி, சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் ஏற்றத்தாழ்வின் ஒருங்கிணைந்த விளைவு.
தடுப்பு, மேலாண்மை மற்றும் குணமடைதல் ஆகியவை மருத்துவ சிகிச்சை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களின் ஒருங்கிணைப்பை வேண்டுகின்றன. ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம் மற்றும் அகத்தாய்வு யோகம் முழுமையான நல்வாழ்வை மேம்படுத்துகிறது. இயற்கை விதிகளுக்கு ஏற்ப வாழுங்கள், இயற்கை உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.